உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சீமான் அவர்கள் RSS விழாவில் பங்கேற்று விட்டார். RSS காரன் கூப்பிட்ட விழாவில் போய் அவர் மேடையில் உட்காந்துட்டாரு. பாருங்க, சீமானுடைய உண்மை முகம் தெரிந்து விட்டது அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க. பாரதியின் புகழ்பாட அந்த இடத்துல போனாரு. நான் பாகிஸ்தான் கூட போய் பேசுவேன்றாரு. ஆனா அவர் RSS காரன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சார், என்ன நடக்குது? ஏன் இப்படி சொல்றாங்க? ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ்ங்கிற வார்த்தைக்கு ஓவிய விளக்கமாக நிற்கக்கூடியவர் சீமான். இன்னைக்கு அவர் பாரதி விழாவில் அந்த விஜில் அமைப்போட RSS பின்னணி கொண்ட அந்த அமைப்போட கலந்துக்கிட்டாருன்னா அந்த இடத்துல அவர் என்ன பேசியிருக்கிறாரு? பாரதி வெர்சஸ் பெரியார். அப்போ இன்னைக்கு பெரியாருக்கு ஆதரவான அமைப்புகள் அந்த வாக்காளர்கள் ஸ்டாலின் பின்னாடி தான் நிற்க முடியும். சரி, ஸோ ஸ்டாலின் வெர்சஸ் சீமான். இல்ல சார், அர்ஜுனமூர்த்தி தான் இந்த ப்ரோக்ராம், இந்த விஜில் அமைப்பு நடத்தக்கூடிய ப்ரோக்ராமுக்கு அவரை பங்கேற்க வைத்ததுன்றதையும் நீங்க ஓப்பனா போட்டு உடைச்சிட்டீங்க. ஏற்கனவே நீங்க RSS முகமாக தான் அறியப்படுறீங்க, ரவீந்திரன் துரைசாமி. ஆமா, நான் RSS காரன் தான் ஒத்துக்கிட்டீங்க. நீங்கெல்லாம் சீமானை ஆதரிக்கும் போது, நீங்கெல்லாம் சீமானோடு தொடர்புல இருக்கும்போது, சீமான் RSS மேடையில் ஏறும்போது அது பாருங்க, அந்த சாயல் தேவையில்லாம அது சீமானுக்கு ஓட்டரசியல்ல பாதிக்குது இல்ல. இதனால என்ன லாபத்தை அவர் அறுவடை செய்ய முடியும்? பிரிட்டிஷ் முதல்ல பிராமணர்களை தான் மதம் மாற்ற முயற்சி பண்ணா. ஓகே, ஏன்னா பிராமணரே மதம் மாறிட்டா நம்மளும் மதம் மாறணும்னு மற்றவங்க மதம் மாறிடுவாங்கிறது தான் அந்த உளவியலுங்கிறத அவர் சொல்றாரு. இப்போ சீமான் என்ன அரசியல் பண்றாருன்னா, கன்ஷிராம் பாணி ஒரு அரசியலை கையில் எடுக்கிறார். இதை தமிழ் மண்ணில் நான் தான் சொன்னேன். பிராமணர்கள் ஆதரவை பெறுவதற்காக சீமான் பாரதியின் புகழ்பாட RSS மேடையில் ஏறினாரா? கண்டிப்பா ஒவ்வொரு பொதுநலத்திலும் சுயநலம் இருக்கு. ஓகே, சீமானுக்கு வாக்கு வங்கி சுயநலம் இருக்கு, அதுல நான் மறுக்க வரலையே. ஈஸ் இன் பொலிட்டிக்ஸ். அமித்ஷாவினுடைய தமிழகம் வருகை, இதுல ஏதேனும் டெவலப்மெண்ட் இருக்குமா சார்? வேலூர் போறாரு, அதற்கு பிறகு ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கிறாரு. என்ன நடக்க போது? ஏதாவது கூட்டணியை விரிவுபடுத்த போறாங்களா? அமித்ஷா முயற்சி பண்றாரு. எஃபர்ட்ஸ் நெவர் ஃபெயில்னு தன்னோட முயற்சிகளை போடுறாரு. சீட் ஷேரிங்ல அமித்ஷா 18-23 இண்டிகேஷன் காட்டிட்டு போயிட்டாரு. ஆனா அதை மாநில தலைவர்கள் சகோதரர் நயனாரெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிடுவாராங்கிறதுல எனக்கே டவுட்டா இருக்கு. எடப்பாடி 41% தெளிவா சொல்லிட்டார். அமித்ஷா 18+23 சொன்னார். எடப்பாடி 41 கணக்கே சொல்லிட்டாரு. அந்த கணக்குக்குள்ள ஓபிஎஸும் டிடிவியும் இருக்கிறாங்க. அந்த கணக்குக்குள்ள, மற்றபடி எடப்பாடி கணக்குக்குள்ள ஓபிஎஸும் டிடிவி இல்ல. கண்டிப்பா இல்ல, நான் முதல்ல சொல்லிட்டேன். ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கிற மதேஷ். மகிழ்ச்சி சார். அமித்ஷாவினுடைய தமிழகம் வருகை திங்கட்கிழமை இங்க இருக்க போறாரு. பாஜகவின் ஆலோசனை கூட்டம், அதே போல வேலூர்ல ஒரு விழாவில் பங்கேற்கவும் வராரு. என்ன நடக்க போகுதுன்னு நான் கேட்கணும்னு வந்தேன். அதற்கு முன்னாடி கடந்த 2 நாட்களாகவே சீமான் அவர்கள் RSS விழாவில் பங்கேற்று விட்டார். RSS காரன் கூப்பிட்ட விழாவில் போய் அவர் மேடையில் உட்காந்துட்டாரு. பாருங்க, சீமானுடைய உண்மை முகம் தெரிந்து விட்டது அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க. நான் நம்ப மாட்டேன். நீங்க தான் அடிக்கடி அவரை ஆதரிச்சு பேசும்போது, சார் நீங்க அதிக நெடியா இருக்கு சார், அண்ணனை நீங்க கொண்டு போய் அப்படி சேர்த்துருவீங்க போல தெரியுது, அவர் அதை விரும்ப மாட்டார் சார் அப்படின்னு சொன்னேன். நீங்க பாருங்க, இப்ப எங்க கொண்டு நிறுத்திருக்காங்க. இப்ப அண்ணன் ஏதோ ஒரு பாரதியின் புகழ்பாட அந்த இடத்துல போனாரு. நான் பாகிஸ்தான் கூட போய் பேசுவேன்றாரு. ஆனா அவர் RSS காரன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சார், என்ன நடக்குது? ஏன் இப்படி சொல்றாங்க? ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ்ங்கிற வார்த்தைக்கு ஓவிய விளக்கமாக நிற்கக்கூடியவர் சீமான். அவருக்கு சரியானப்பட்டதை எந்த இடத்துலையும் எப்போதும் செய்யறதுக்கு தயங்காதவர், ஒளிவு மறைவு இல்லாத ஒரு தலைவர். தெளிவாக அவர் விஜில் அமைப்போட இந்த இதில் அவர் பாரதியாரை பற்றி கலந்துக்கிட்டு உயர்வாக பேசினதை நான் வரவேற்கிறேன். எனக்கு அது மகிழ்ச்சிக்குரிய விஷயந்தான். அதை சகோதரர் அர்ஜுனமூர்த்தி தான் அதை சீமானை வரணும்னு கலந்துக்கிறதுக்குள்ள அந்த ஏற்பாடுகளை செய்தவர் சகோதரர் அர்ஜுனமூர்த்தி. பட் எனக்கு அது சீமான் அதில் கலந்துக்கிட்டது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம்தான். அதே வேளையில் சீமான் தனக்குள்ள கருத்தை தெளிவாக எந்த இடத்துலையும் துணிச்சலாக சொல்லக்கூடியவர், கருத்து சொல்லதுக்கு பயந்து கோலத்தனமாக ஓடக்கூடியவர் அல்ல. ஓகே, இண்டோ பாக் வார் நடந்தது. அந்த
சிந்து நதி நீரெல்லாம் தடுத்து வச்சாங்க. ஆமா ஆமா. சீமான், அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ் 3 பேரும் தான் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்ங்கிறத கடுமையாக சொன்னாப்புல. அதுவும் சீமான் இவங்க 2 யாதவ்களையும் தாண்டி ஒரு ஸ்டெப் மேலே போய் நதி நீரை தடுத்தது தவறு. நதி நீருங்கிறது உலக மக்களுக்கு பொதுமையானது. நதியோட பாதையை தடுத்து பாகிஸ்தான் விவசாயிகள் யாருன்னு தெரியும், முஸ்லீம் விவசாயிகள் தான், அவங்களுக்கு வயிற்றில் அடிக்கிறது தவறு. இந்த குற்றத்தை செய்த தீவிரவாதிகளை தான் தண்டிக்கணுங்கிற ஒரு கடுமையான கருத்தை இந்தியாவிலேயே சீமான் ஒருத்தர் தான் சொன்னார். இன்னும் அந்த இடத்துக்குள்ள தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்திய ராணுவத்தை பாராட்டி ஊர்வலம் நடத்தினார். சகோதரி ரேகா குப்தா டெல்லியில் அந்த ஊர்வலத்தை நடத்தினாங்க. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் நடத்தினார். நான் அதையும் குறை சொல்லலை. அண்ணா மாதிரி சைனீஸ் செக்ரட்டரி இதில் நாட்டு நலன் கருதி நின்னாரு அண்ணா, நாட்டு நலன் கருதி நின்னாரு ஸ்டாலினுங்கிற என் கருத்தை அதில் நான் வரவேற்கிறேன். இதில் சீமான் மிக கடுமையான ஒரு இதை சொன்னாருங்கிறதும் வரலாறு. அடுத்தால திருப்பரங்குன்றம் இஷ்யூ, அதில் சீமான் தமிழர் மெய்யியல் முப்பாட்டன் முருகன், வெற்றிவேல் வீரவேல், முருகனை நான் தான் கொண்டு வந்தேன், ஏம் பிராண்டு முருகன்னு, உங்களுக்கு விநாயகர் என்றால் எங்களுக்கு முருகன், உங்களுக்கு ஜான்சி ராணின்னா எங்களுக்கு வேலுநாச்சியார், உங்களுக்கு விவேகானந்தர்னா எங்களுக்கு வைகுண்ட இளர் வள்ளலார், உங்களுக்கு சிவாஜின்னா எங்களுக்கு மருது பாண்டியர்னு அவர் தமிழ் தேசிய அடையாளத்தை முன்னிறுத்தி தமிழர் மெய்யலை முன்னிறுத்தி அந்த கருத்தை சொன்னார். இன்னைக்கும் சகோதரர் விஜய் அவர் பெரிய க்ரோட் புல்லர், பட் பலம் நிரூபிக்காதவர். லெட்டர் பேடாக தான் 24 இருந்தவர், லெட்டர் பேடாக தான் விக்ரவாணி ஈரோடு கிழக்கில் இருந்தவர், ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி லீடர். அவர் பலம் நிரூபிக்கிறதுக்காக திருப்பரங்குன்றத்தில் கருத்தே சொல்லலை, பலம் நிரூபிக்கிறதுக்காக கருத்தே சொல்லலை. நான் அப்படி நினைக்கல, அவரை தற்கொலை நினைக்கல. சுயநலவாதி, சந்தர்ப்பவாதி, அரசியல் வியாபாரி. அவர் இதில் கருத்து சொன்னால் இந்துக்கள் படம் பார்க்க மாட்டானோ, முஸ்லீம்கள் படம் பார்க்க மாட்டானோன்னு ஒரு சினிமா வியாபாரத்துக்காக கருத்து சொல்லலை. இல்லை, இதில் ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாவே அப்படி 2 தரப்புல ஏதாவது ஒரு தரப்பு தனக்கு எதிராக மாறிடணும்னு நினைக்கிறாரா என்ன விஜய்? பலம் நிரூபிக்காத அவருக்கு சினிமா முக்கியம். அந்த சினிமாவுக்கு பீஸ்ட் படத்தில் முஸ்லீம்கள் சாபம் போட்டாங்க. அதனால தான் சிஏ எதிர்ப்புன்னு லெட்டர் பேடாக இருந்து 2024 நாட்டில் எத்தனையோ இஷ்யூ இருந்தும் சிஏ எதிர்ப்புன்னு ஒரு இஷ்யூ மட்டும் சொன்னவர். அப்படி சிஏ எதிர்ப்புங்கிற ஒரு இஷ்யூ மட்டும் சொன்னது. வக்போர்டு இதுக்கு வழக்கு தொடுத்தவர், எஸ்ஐஆரை எதிர்த்து களமாடக்கூடியவர். திருப்பரங்குன்ற விஷயத்திலும் சரி, நீங்கள்லாம் கவனிச்சிருக்க மாட்டீங்க, இந்தோ பாக் விஷயத்திலும் அவர் கருத்து சொல்லலை. ஏதாவது கருத்து சொல்லியிருந்தாரா? சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூரில் கருத்து சொன்னாரா? இல்லை. அப்போ அவர் இந்த இடத்துக்குள்ள அரசியல் வியாபாரியா, தற்குறியாக அல்ல, சுயநலவாதியா, சந்தர்ப்பவாதியா, அரசியல் வியாபாரியா, தற்குறியாக அல்ல, தற்குறி அல்ல. அவர் செல்ஃப் சென்டர்ட் பர்சன், தன்னோட லாபத்துக்கு பண்ணக்கூடியவர், பாப்புலாரிட்டியை வியாபாரமாக்க வரக்கூடியவர், அரசியல் வியாபாரியா இதுல கருத்து சொல்லலை. சீமான் எதுலன்னாலும் நஷ்டமோ லாபமோ 4 பேர் என்ன பிஜேபிக்கு பிடிஎம்னு சொல்லுவான், சொல்லிட்டு போட்டு என்ன மையமாக வச்சு கூட பிஜேபிக்கு பிடிஎம்னு வியனரசு, அவரும் எனக்கு வேண்டிய ஒரு போராளி தான், ஒரு சகோதரர் தான், அவரே உள்ள பரப்பிட்டு இருந்தார. சீமான் அதை பற்றி எல்லாம் கவலைப்படவே கிடையாது. எனக்கு மனசுல சரின்னு பட்டதை, மக்கள் நலன் சரின்னு பட்டதை எதுனாலும் வெளிப்படையா பேசக்கூடிய ஒரு தலைவர். இல்ல சார், அர்ஜுனமூர்த்தி தான் இந்த ப்ரோக்ராம், இந்த விஜில் அமைப்பு நடத்தக்கூடிய ப்ரோக்ராமுக்கு அவரை பங்கேற்க வைத்ததுன்றதையும் நீங்க ஓப்பனா போட்டு உடைச்சிட்டீங்க. ஏற்கனவே நீங்க RSS முகமாக தான் அறியப்படுறீங்க, ரவீந்திரன் துரைசாமி. ஆமா, நான் RSS காரன் தான் ஒத்துக்கிட்டீங்க. நீங்கெல்லாம் சீமானை ஆதரிக்கும் போது, நீங்கெல்லாம் சீமானோடு தொடர்புல இருக்கும்போது, சீமான் RSS மேடையில் ஏறும்போது அது பாருங்க, அந்த சாயல் தேவையில்லாம அது சீமானுக்கு ஓட்டரசியல்ல பாதிக்குது இல்ல. இதனால என்ன லாபத்தை அவர் அறுவடை செய்ய முடியும்? நிச்சயமா மிகப்பெரிய லாபம் இருக்கு அதுல. இதுல 6 பிராமணர்களை கேண்டிடேட்டா போடுறாரு. ஓகே. பாரதியார் வெர்சஸ் பெரியாருங்கிறத நரேட்டிவ் இது பண்றாரு. பாரதியார் பெரியார் வெர்சஸ் வாவுசின்னு திருச்சியில பேசுறாரு. ஆமா. ஸோ இந்த இதுல அவருக்கு என்ன பார்க்குறாருன்னா, பெரியார் இன்னைக்கு ஒரு பெரிய பிராண்டா இருக்கார் தமிழ் மண்ணில். பெரியாரை பற்றிய உலகளாவிய இது மண்டை சுரகு உலகு தொழும் மன குகையில் சிறுத்தை இளம் தொண்டு செய்து பழுத்த பழம். அது என் ஃப்ரெண்டு நாகப்ப பிள்ளை, என் ஃப்ரெண்டு எப்பவும் பாடுவான். நாகப்ப பிள்ளை, ஔவையார், கிருஷ்ண சின்னா, கிருஷ்ண பிள்ளைக்கு மகன் கிருஷ்ண சின்னா, அவர் தான் தீகா தலைவராக இருந்தார். மகனுக்காக கிருஷ்ண சின்னான்னு பேர் வச்சாரு. மோகன் இவர் அவங்க கோலப்ப பிள்ளை, அவரோட சன் மோகன், அவங்க அகமுடையாரு. தென் இவர் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் மாஸ்டர். இது எல்லாமே தீகா குரூப்பு. அவ்வளவு தீகா குரூப் என்னோட நண்பர்கள். நான் காலையில ஐயா தாண்டிங்க நாடாட்டு பேசிட்டு வருவேன். வந்துட்டு அவர் வீட்டுல இருந்து வந்துட்டு இந்த கோஷ்டிகளோட தான் நான் பேசிட்டு திருவேன். என்னால் இந்த கோஷ்டிகள் என்ன பண்ணும், பன்னீர்செல்வம் புத்தா மெட்டல்ஸ், முருகன் புத்தா மெட்டல்ஸ், பன்னீர்செல்வம் மெட்டல்ஸ், அதோட ஓனர் அவர் தான் தீகா தலைவர். எல்லா கோஷ்டிகளும் நமக்கு தெரியுங்கிறனால
அந்த விஷயங்களும் நமக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க என்ன பேசுவாங்கங்கிறதும் தெரியும். ஐயா வீரமணி நார்வேல வரும்போது ராஜன் ஹோட்டல், இப்போ சகோதரர் நயனார் நாயந்திரன் ஹோட்டல் வாங்கியிருக்கிறாரு. அந்த ஹோட்டலில் தான் தங்குவார். நாங்கள் இந்த நண்பர்களெல்லாம் வந்து வீரமணிகிட்டையும் இருந்து பேசுவோம். பட் நாம் வந்து கேட்பாரு, நீங்கள் இந்து முன்னணி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன இருக்கீங்கன்னா என்கிட்ட விவாதம் வைப்பார். அந்த இந்த காயல்பட்டினத்தில் சாணார்கள்னு சொல்லப்பட்ட அவங்க தான் வந்து இந்த கொடுமைக்காக தான் மதம் மாறி முஸ்லீமா மாறுறாங்கல்ல, அவர் அது இருக்குது இது இருக்குன்னெல்லாம் பேசிக்கிட்டு தாளிங்க நாடார் எப்படி அங்கே இந்து முன்னணிக்கு தலைவராக இருக்கலான்னு கேட்பார். நான் சொன்னேன், அன்னைக்கு இருக்கலாங்க, இன்னைக்கு அவரை கிருஷ்ணமகையும் நாயரும் இந்து நாடாரும் எல்லாரும் ஒரு பல்லக்கில் தூக்கிட்டு போய் இந்துக்களின் தலைவராக எங்களை பெருமைப்படுத்துகிறான். எம்ஜிஆர்ட்டு இந்துக்களுக்காக அவர் தான் பேசினாருலாம் நான் பேசுவேன். ஐயா வீரமணிகிட்டே பேசுவோம். வீரமணி மேலே ஒரு தர்க்க ரீதியாக விஷயங்களை அணுகக்கூடியவங்க மரியாதை உண்டு. ஓ இதெல்லாம் ஒரு சைடு நிக்கட்டு. இந்த இடத்துக்குள்ள சீமானோட நிலைப்பாடுங்கிறது அரசியல் சார்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா அது வந்து சீமானுக்கு பிராமண சமுதாய மத்தியில் மிகப்பெரிய ஒரு கெயினை கொடுக்கும். பிராமணர்கள் ஒரு இதை சப்போர்ட் பண்றாங்கன்னா அதுவே மற்ற இடைநிலை ஜாதி இந்துக்கள் மத்தியில் அது சரியானதுங்கிற ஒரு உளவியல் தமிழ்நாட்டுக்குள்ள நீண்ட நெடுங்காலமா இருக்குது. பெரியார் எவ்வளவு வேலை பார்த்தாலும் அந்த உளவியல் இருக்குது. இல்ல பிராமண எதிர்ப்பு நமக்கு வாக்குகள் அறுவடை ஆயிருக்குன்னு திராவிட இயக்கங்கள் பெருசா அதை பண்ணாங்கல்ல, பெரிய அளவுக்கு அந்த நரேட்டிவ்ல ஜெயிச்சிருக்காங்கல்ல. இதுல என்ன லாபத்தை அறுவடை செய்து விட முடியும்? பிராமணர்கள் ஆதரவு வந்துட்டா சீமானுக்கு ஒரு பெரிய இன்னும் ஒரு மைலேஜ் கிடைக்க போதா என்ன? அதைத்தான் உங்கள்கிட்ட சொன்னேன். பிராமணரே ஆதரிக்கிறான்னா மற்ற இன்டர்மீடியட் காஸ்ட்டும் மற்ற அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட்டும் அது சரின்னு ஆதரிப்பான். பெரிய பாரதியாருங்கிறது பிராமணர் சார்ந்தது அல்ல, மற்ற ஜாதிக்கு அப்பாற்பட்ட ஒரு கவிஞருங்கிறதான் அந்த இடத்துக்குள்ள உள்ள உண்மை நிலைமை. அதைத்தான் நான் சொல்றேன். இதுல இது பிராமிஷுட எடிட்டர் வாசன் ஐயர்னு என் நண்பர் ஒருத்தர் உண்டு. அவர் சொல்லுவார், இவன் பிரிட்டிஷ் வந்து முதல்ல பிராமணர்களை தான் மதம் மாற்ற முயற்சி பண்ணான். ஓகே, ஏன்னா பிராமணரே மதம் மாறிட்டா நம்மளும் மதம் மாறணும்னு மற்றவன் மதம் மாறிடுவாங்கிறத தான் அந்த உளவியலுங்கிறத அவர் சொல்றாரு. இப்போ சீமான் என்ன அரசியல் பண்றாருன்னா கன்ஷிராம் பாணி ஒரு அரசியலை கையில் எடுக்கிறார். இதை தமிழ் மண்ணில் நான் தான் சொன்னேன். கன்ஷிராம் பாணியில சீமான் வராரு, போல்ரைஸ் பண்ணுவாரு. அந்த போலரைசேஷன் பொலிட்டிக்ஸ்க்கு முன்னாடி மற்றவன் தாக்கு பிடிக்க முடியாது, போல்டா நின்று போல்ரைஸ் பண்ணுவாருங்கிறத நான் சொன்னேன். இன்னைக்கு அவர் பாரதி விழாவில் அந்த விஜில் அமைப்போட ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்ட அந்த அமைப்போட கலந்துக்கிட்டாருன்னா அந்த இடத்துல அவர் என்ன பேசியிருக்கிறாரு, பாரதி வெர்சஸ் பெரியார். அப்போ இன்னைக்கு பெரியாருக்கு ஆதரவான அமைப்புகள் அந்த வாக்காளர்கள் ஸ்டாலின் பின்னாடி தான் நிற்க முடியும். சரி, ஸோ ஸ்டாலின் வெர்சஸ் சீமான், பாரதி வெர்சஸ் பெரியாருங்கிறது ஸ்டாலின் வெர்சஸ் சீமான். இப்போ பல நிரூபிக்காத விஜய் கூட பெரியாருக்கு போட்டதும் பெரியார் பின்னாடி வந்துட்டாருன்னு தமிழகமே ஊடகமே கொண்டாடிச்சு. அவரால் இப்போ சீமானை எதிர்த்து பெரியாருக்காக 4 வார்த்தை பேச முடியுமா? முடியாது, நஷ்டப்படுவாருன்னு ஒதுங்கிக்கிடுவார். பெரியாருக்கு பாரத ரத்னா கேட்டாரு ஐயா கே.பி. முனுசாமி, அதிமுகவில் தீர்மானம் போட்டாங்க. நான் தான் சொன்னேன், பெரியாருக்கு பாரத ரத்னான்னு சொல்லி 2 ஜாதி ஆதிக்கத்தை முன்னிறுத்தி செங்குந்தர் சமூக நீதியும் பறையர் சமூக நீதியும் உடையார் சமூக நீதியும் அகமுடையார் சமூக நீதியும் சூறையாட முடியாது நண்பர். என்ன அன்னைக்கும் சொல்றேன், இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன். அவர் இந்த இடத்துல பெரியாருக்காக ஏதாவது சொல்லுவாரா? இது ஈரோடு கிழக்கு எலெக்ஷன்ல பெரியார் எதிர்ப்புக்காக சீமான ஏத்து தான் பேசினாரு. இவர் செல்லூர் ராஜி நோட்டாக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாரு. உங்க அதிமுக ஊழலையும் ஜெயலலிதாவுக்கு ஊழலையும் வீரப்பன் கொள்ளக்காரனா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு சொல்லியும் இது நான் சொல்ல விரும்பல. என்றாலும் கேசி பழனிசாமி கேஸ் போட்டது ஜெயலலிதாவை கடற்கரையில் டேஷுக்கும் கடையில் கடத்தி போட்டிருக்குன்னு சொல்லி தான் அவர் வந்து பெரியாரையும் அடிச்சு தான் அவர் துணிஞ்சு நின்று 16 விழுக்காடு வாக்கெடுத்தார். டெபாசிட் இழந்தார், மறுக்க வரல. டெபாசிட் இழந்ததாக அறிவிக்கப்பட்டாருன்னு தான் அவர் கருத்தா சொல்றாரு. ஆனா அவர் வந்து 8 விழுக்காடு வாக்கு உயர்ந்திருக்கிறார். அப்போ பெரியார் எதிர்த்து தான் அந்த வாக்கு உயர்ந்திருக்கிறார். அது தமிழ்நாடு முழுமைக்கும் பொருந்துன்னு துக்ளக் ஆசிரியர் சத்திரன் குருமூர்த்தி எழுதுறாரு. சீமானும் அது தமிழ்நாடு முழுக்கும் பொருந்துங்கிறத உறுதியா நம்புறாரு. ஸோ அந்த இடத்துக்குள்ள நான் பெரியார அடிச்சு நிற்கிறேன் என்றாலும் அதிமுக எனக்கு ஓட்டு போடு, அதிமுக நிற்கல, என்டிஏ ஓட்டு போடு, நீங்க நிற்கலன்னெல்லாம் கேட்கல. திப்பு சுல்தானையும் பழனி பாபாவையும் முன்னிறுத்தி தான் தடா ரஹீமை பிரச்சாரம் பண்ண வச்சு தான் அவர் நிற்கிறாரு. ஸோ அவர் தமிழ் தேசிய அரசியல் தனக்கான அரசியலை முன்னெடுத்துட்டு போறாரு. அதுல பெரியாரை எதிர்த்து அவர் களமாடும் போது பாரதியார் விழாவில் RSS அமைப்பு இதில் கலந்துக்கிறார். இதுல என்ன தப்பு இருக்குது? இல்ல சார், ஏற்கனவே நாம் தமிழர் கட்சின்ற ஒரு அந்த அங்கீகாரத்தை அதே போல அந்த கட்சியை அவருக்கு வாங்கி கொடுத்ததே வந்து குருமூர்த்தி அப்படின்ற ஒரு சாயல் இருந்தது. இன்னைக்கு பாரதி விழாவில் பங்கேற்கிறார், தமிழின் பெருமை பாரதி விழாவில் பங்கேற்றாருன்னு எனக்கு கூட பெருமையா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவர் அந்த மேடையில பேசுறது முழுமையா நான் பார்த்தேன். எனக்குமே நிறைய விஷயங்கள் பாரதியை பற்றி இன்னும் கொஞ்சம் மதிப்பு பெரிய அளவுக்கு கூடியது. அது நான் படித்ததை விட சீமான் பேசியது எனக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டது பாரதியை பற்றி.
ஆனாலும் இன்னைக்கு திராவிட இயக்கங்கள் பெரிய அளவுக்கு இன்னைக்கு அவரை ஆர்எஸ்எஸ் பாருங்க, நாங்க அன்னைக்கே சொன்னோம், இன்னைக்கு சீமான் ஆர்எஸ்எஸ் முகம்தான், ஆர்எஸ்எஸ் விழாவிலேயே போய் உட்காந்துக்கிறாரு, அவர் யாருன்றத பூனைக்குட்டி வெளியே வந்துட்டுதுன்னு சொல்லி பரப்புரை பண்றாங்க. அடிமை மனப்பான்மை, ஸ்லேவ்ஸ் வந்து குருமூர்த்தி தான் இதை வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லுவான். இந்த அடிமை எவனாவது குருமூர்த்தியை மீறி சசிகலா விஷயத்துல ரவீந்திரன் துரைசாமி சொல்லி அடிச்சான்னு சொல்லியிருக்கானா? அந்த அடிமைகள் நீங்க சொல்லியிருக்கீங்க, நான் சொல்லியிருக்கேன். அப்ப குருமூர்த்தியால தான் வாங்கி கொடுக்க முடியுங்கிற எண்ண ஓட்டம் அவனுக்கு இருக்கு. அதே குருமூர்த்தியை மீறி சசிகலா விஷயத்துல ரவீந்திரன் துரைசாமி சொல்லி அடிச்சு ஜெயித்தாங்கிறதையும் அவன் பாராட்டணும் இல்ல? பாராட்டணும். ஆனா 2 பேருமே ஆர்எஸ்எஸ் காரர் இல்ல, நீங்களும் ஆர்எஸ்எஸ் அவரும் ஆர்எஸ்எஸ். அப்போ உங்கள்கிட்ட வந்து குருமூர்த்தி கருத்தியெல்லாம் ரவீந்திரன் துரைசாமி ஜெயித்தான்னா நீ மனம் புழுங்குவியா? சரி, அது தப்பு இல்ல. உங்கள்கிட்ட பெருந்தன்மை அவங்களுக்கு இல்லையே. இல்லதான், ஓகே. ஆனா இந்த இடத்துல இது வந்து லாபத்தை கொடுக்கும்ன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஓட்டரசியலுக்கான ஒரு பிளானா? பிராமணர்கள் ஆதரவை பெறுவதற்காக சீமான் பாரதியின் புகழ்பாட ஆர்எஸ்எஸ் மேடையில் ஏறினாரா? கண்டிப்பா. ஒவ்வொரு பொதுநலத்திலும் சுயநலம் இருக்கு. ஓகே. சீமானுக்கு வாக்கு வங்கி சுயநலம் இருக்கு, அதுல நான் மறுக்க வரலையே. ஈஸ் இன் பொலிட்டிக்ஸ். பிராமணர்கள் வந்து எடப்பாடிக்கு ரெட்ட வேடத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே. 10 விழுக்காடு விஷயத்துல ஸ்டாலின் ஆனஸ்ட் எனிமி, பிரின்சிபல்டு பொலிட்டிஷியன். எடப்பாடி கருத்தே சொல்லாம ஆல் பார்ட்டி மீட்டிங் வச்சு பிராமணெல்லாம் ஏமாளி இழிச்சவாயன்னு பண்ணிட்டு போயிட்டாப்புல. ஸோ ஒரு டிஸ்ஆனஸ்ட் ஃப்ரெண்டை விட ஆனஸ்டா நின்று பாரதியாரை பற்றி பேசுறவனுக்கு நம்ம வாக்களிக்கலாம். நம்ம ஓட்டை நெகட்டிவ் ஓட்டுன்னு 4-2 வியாபாரிகளை வச்சுக்கிட்டு நம்மளை ஏமாத்த நினைக்கிறவனை விட 6 பிராமணர்களுக்கு கேண்டிடேட் போட்டு பாரதியாருக்கு பாரத ரத்னா கொடுன்னு கேட்கக்கூடிய சீமானுக்கு வாக்களிக்கலாங்கிற உணர்வு ஆதல்ல உங்களுக்கு எனக்கும் தெரிஞ்ச நண்பர் விஜய் உட்பட பலருக்கும் எண்ணற்றவருக்கு அது வந்துட்டு சீமான் பேசுனது உலகம் ஃபுல்லா உள்ள பிராமணர்கள் மத்தியில வைரல். என்கிட்டே ஃபாரின்ல இருந்து பல பேர் பேசிட்டாங்க. சேலம் பாலசுப்ரமணியத்துல இருந்து, ஆதன் விஜய்ல இருந்து, ஸ்ரேயாஸ் ஸ்ரீதர்ல இருந்து, மல்டிலிங்கம் பெங்களூர் நாவலிஸ்ட்ல இருந்து பலரும் நம்மகிட்ட பேசி சீமான் போல்டான லீடர், அவர் 6 கேண்டிடேட் கொடுறேன்னு சொல்றது எங்க கம்யூனிட்டிக்கு ஒரு மதிப்பை கொடுத்துட்டாரு. என்னமோ எங்களை ஏமாளி இழிச்சவாங்க நெகட்டிவ் ஓட்டர்ஸ்ன்னு எங்கிட்ட உள்ள 2 வியாபாரிகள் எங்களை ஏமாற்ற முடியாதுன்னு அந்த சமுதாயத்தில் உள்ள வியாபாரிகளை சுட்டி காட்டி என்கிட்ட பேசுறாங்க. வியாபாரிகள் பேரை நான் சொல்ல விரும்பல. ஆர்எஸ்எஸ்க்கு எதிரானவர் தான் சீமான், ஆமாதானே? தமிழ் தேசிய கருத்தியல்ல அவர் நிற்கிறாரு. ஓகே. அந்த கருத்தியல்ல அவர் வந்து உருது முஸ்லீம் தமிழன்னு சொன்னோம்னா கேட்டார் இல்லையா, உருது முஸ்லீம் தமிழன் கிடையாதுன்னு தான் அவர் சொல்றாரு. ஸோ அவர் இதுலயும் தெளிவாக தான் தன்னோட கருத்துல தெளிவாக தான் இருக்கிறார். ரைட். இந்த நான் அமித்ஷா கேள்விக்கு வரதுக்கு முன்னாடி இன்னொரு சீமானை பற்றிய நாம் தமிழர் கட்சியை பற்றியான ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. திரு சாட்டை துரைமுருகன் தொடர்ச்சியா திரு விஜயை அட்டாக் பண்றாருல்ல. நாம் தமிழர் கட்சி திமுகவே இப்ப ரசிக்கிறாங்க. சாட்டை துரைமுருகன் போன்றவர்கள் பேசுறதை எடுத்து ரசிக்கும் போது விஜய் வர்சஸ் சீமான்ற கட்டமைப்பை அப்படியே போட்டோம், நீங்க 2 பேருமே அடிச்சுக்கோங்கன்னு திமுகவும் அதை கொண்டாடி பெரிதாக்குறாங்க. பாத்தீங்களா? அந்த இடத்துல நீங்க பெரியார் வர்சஸ் பாரதின்னு கொண்டு வந்து திமுக நெரேட்டிவ், ஸ்டாலின் வர்சஸ் சீமான்னு நீங்க சொல்றீங்க, அதுக்கு பிளான் போடுறாரு சீமான். ஆனா சாட்டை துரைமுருகன் விஜய் வர்சஸ் சீமான் இதுவே போதும் இந்த கல அரசியலை கொண்டு வராருல. இதுல வந்து ஸ்டாலின் வர்சஸ் சீமான் ஜாதிவாரி கணக்கெடுப்புல இருக்குது. ஓகே. சீமான் வந்து மேனன் மலையாளி எம்ஜிஆர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா அவர் அம்பலப்பட்டு போவாருன்னு அவர் எடுக்கலன்னு எம்ஜிஆர் மலையாளி சிறிய எண்ணிக்கை உள்ளவங்கன்னு அடிக்கிறாரு. அப்போ எம்ஜிஆர் ரசிகம் ஓட்டோ அவன் ஓட்டோ எனக்கு தேவையில்லைங்கிறதுக்காக என் மக்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாதனால வண்ணாருக்கு பாதிப்பு, நாவிதருக்கு பாதிப்பு, குயவருக்கு பாதிப்பு, அகமுடையாருக்கு பாதிப்பு, முத்திரையருக்கு பாதிப்பு, யாதவருக்கு பாதிப்புன்னு அவர் வந்து விஸ்வகர்மாவுக்கு பாதிப்புன்னு ஆசாரி அவர் பொறுத்தவரை இந்த சமூகங்களுக்கு பாதிப்புங்கிறத முன்னிறுத்தி அவர் எம்ஜிஆர் அடிக்கிறார். எம்ஜிஆர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாதது இந்த ஜாதிகளுக்கு பாதிப்புங்கிறாரு. அது மட்டும் இல்ல, கலைஞரும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம தெலுங்கு தாய்மொழி மக்களை ப்ரொடெக்ட் பண்றாருன்னு அவர் சொல்றாரு. ஸோ இந்த இஷ்யூ சீமான் வர்சஸ் ஸ்டாலின் தான். டாக்டர் ஐயாவும் அதை சொல்றாரு. ஆனா அவர் உடனே 10.5 எடுத்து வை, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலைனாலும் பரவாயில்லங்கிறதே சொல்றாரு. அன்புமணியும் அதை சொல்றாரு, உடனே 15 எடுத்து வைங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலைனாலும் பரவாயில்லங்கிறத சொல்றாருல. அப்போ சீமான் இந்த இஷ்யூல ஸ்டாலின் வர்சஸ் சீமானை உருவாக்குறாரு. சரி. பெரியார் இஷ்யூல ஸ்டாலின் வர்சஸ் சீமான் தான். ஓகே. அருந்ததியர் பிரியாரிட்டி ரெசர்வேஷன் கலைஞர் பண்ணது, அருந்ததியர் கலைஞரை தெய்வமா வணங்குறாங்க. அந்த இஷ்யூவை தான் சீமான் முந்தைய ஈரோடு கிழக்குலையும் இந்த ஈரோடு கிழக்குலையும் எடுத்தாப்புல. இதுல ஸ்டாலின் வர்சஸ் சீமான் தான். சீமான் பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு உயர்த்தி கொடுக்கணுங்கிறாரு. தெலுங்கு தாய்மொழி மக்கள் வாக்களும் அருந்ததியர் வாக்களும் ஸ்டாலின் கன்சால்டேட் ஆகுது. சீமான் இவங்களை கன்சால்டேட் பண்றாரு. அடுத்து வந்து இலவசங்கள் எதிர்ப்பு. நீங்க இலவசங்களுக்குள்ள ஆதரவு வந்து ஸ்டாலினுக்கு தான் கிடைக்கும். அது சீமானே இன்டைரக்டா ஒத்துக்கிட்டு பேசுறாரு திருச்சியில. கண்டிப்பா ஸ்டாலின் தான் இலவசங்களுக்கான ஆதரவு பெறக்கூடிய அளவுல இருக்கிறாரு.
இலவசங்கள் நாட்டுக்கு கேடுங்கிறதுல எதிர்முனையில சீமான் தான் இருக்கிறார். இல்ல சார், சீமான் வர்சஸ் ஸ்டாலின், ஸ்டாலின் வர்சஸ் சீமான், இந்த அரசியலை விட சீமான் வர்சஸ் விஜய் அரசியல் தான் இங்கு கட்டமைக்கப்படுகிறது இல்ல, அது அதை நோக்கி தான் ஓடிட்டு இருக்குது தமிழ்நாட்டுல. சீமான் வர்சஸ் விஜய் அரசியல்ங்கிறது சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்திட்டார் என்கிறத மறைக்கிறதுக்கு ரங்கராஜ் பாண்டே போன்ற என் சகோதரர்கள் பல நிரூபித்த சீமானை குறைச்சி மதிப்பிட்டு திருநாக்கரசு தான் நெத்தியடி அடிச்சுட்டாரு. பல நிரூபிக்காதவனுக்கு ஓட்டு கிடையாதுன்னு திருநாக்கரசு அண்ணன், சிவாஜி, வடிவேலு, இவர் ராதிகா அம்மையாரு, பாக்கியராஜ், ராஜேந்தர் எல்லாத்தையும் சொல்லி பல நிரூபிக்காதவருக்கு ஓட்டு கிடையாதுங்கிறத நெத்தியடியா அடிச்சுட்டாரு. பல நிரூபிச்ச விஜயகாந்துக்கு ஓட்டு இருந்து கேப்டன் விஜயகாந்த் டிசைடிங் ஃபேக்டர். நம்ம சொன்னோம் அவரை முதல் தடவை பண்ண மாதிரி 2வது தடவை சொன்னா கலைஞரும் புரட்சி தலைவரும் கேப்டன் அவர் காலில் விழுந்திருப்பாங்க. சரி, நம்ம அழகர் சாமி நாயுடு மகன் நல்லா இருக்கும்னு நம்ம நினைச்சோம், மக்கள் தொண்டர் மகன் நல்லா நினைச்சோம். எவனோ சொன்னதை கேட்டு அவங்க வீணா போனாங்க. நீங்க தேமுதிகவில இருந்தீங்கல்ல சார்? தேமுதிகவில் இருக்கல, விஜயகாந்துக்கு சப்போர்ட்டா இருந்தீங்க. ரைட். ராமதாஸுக்கு எதிராக விஜயகாந்த் பெரிய அங்க போய் அதை பண்ணேன். ராமதாஸ் மனிதநீதிக்கு மனிதநீதிங்கிற அடிப்படையில நம்ம அதை இருந்தேன். தேமுதிகவில் இருந்தது நம்ம தம்பி CR பாஸ்கரன் தான் இருந்தாரு. அவருக்கு கேப்டன் முக்கியத்துவம் கொடுக்கணும் கூட நான் இதை பண்ணேன். ஓகே, சாட்டை விஜயை அடிக்கிறது அது லாபமா? அது நாம் தமிழருக்கு அந்த இடத்துக்குள்ளதான் நான் வர்றேன். இதுல விஜயகாந்த் பலத்தை நிரூபிச்சவர், விஜய் பலம் நிரூபிக்காதவர். பலம் நிரூபிக்காத விஜய் இன்னைக்கு பலத்தை நிரூபிக்கிறதுக்கு ஊன்றுகோலாக, அன்னைக்கு ஊன்றுகோலாக திரையுலகத்தில் வரும்போது மார்க்கெட்டு ஏத்துறதுக்காக, ரேஞ்சை உயர்த்ததுக்காக அண்ணன் ரஜினிகாந்த் அண்ணாமலை தம்பிடா ஆட வந்தன்னு ரஜினிகாந்த ஒரு ஊன்றுகோலாட்டு தூக்கிட்டாரு. இப்ப ஊன்றுகோலாட்டு மக்கள் தலைவர் எம்ஜிஆரையும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாரும் விஜய் ஊன்றுகோலா தூக்கி செங்கோட்டை அண்ணனை முன்னிறுத்தி அதுக்குள்ள வராரு. அந்த சூழ்நிலையில ஜெயலலிதாவையும் அடிச்சு எம்ஜிஆரையும் அடிச்சு சொந்த காலில் நின்று வாராரு சீமானுங்கிறத சீமான் வர்சஸ் விஜய் கம்பாரிசன் சீமானுக்கு லீடர்ஷிப்பை உயர்த்தி காட்டும். சீமான் திருப்பரங்குன்றத்துல கருத்து சொல்லக்கூடிய துணிச்சல் இருக்கு. விஜய் கமல்ஹாசன் 2.0 இருக்கிறாரு. சீமான் விக்கிரவாண்டி ஈரோடு களத்திலையும் போலரைசேஷன் மீறி களத்துக்குள்ள நிற்கக்கூடிய தெம்பு இருக்குது. கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டான்னு சீமான் சொல்லக்கூடிய அளவுக்குள்ள களத்துக்குள்ள வராத விஜயும் அதுல ஒரு பார்ட்டியா மாறுறாரு. ஸோ விஜய் சீமான் கம்பாரிசன். சீமான் யாருக்காக நிற்கிறாரு? விஜய் குழப்பவாதியா, கிளாரிட்டி இல்லாம, ஒரு தெளிவு இல்லாம, சுயநலவாதியா, தற்குறி இல்லை, அரசியல் வியாபாரி, சுயநலவாதி, தற்குறி அல்ல, அரசியல் வியாபாரி. நஷ்டம் வரும்னா அந்த இடத்துக்குள்ள வரமாட்டார். ஸோ அப்படி விஜய் நிற்கிறாருங்கிறத சாட்டை துரைமுருகன் தம்பியோட அந்த வீடியோக்கள் பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்குது. திமுக கொண்டாடுறாங்க, பெரிய அளவில் கொண்டு சேர்க்குது. சவுக்கு சங்கருக்கு அடுத்தபடியா தம்பி சாட்டை துரைமுருகன், தமிழ் மண்ணில் சூப்பர் ஸ்டார் சவுக்குக்கு அடுத்தபடியா என் தம்பி சாட்டை துரைமுருகன், சவுக்கு என் தம்பி தான், பெரிய அளவு மக்களுக்கு ரீச் ஆகக்கூடிய அளவுக்கு இருக்காரு. அங்க ரஜினிகாந்த் மாதிரி இங்க விஜய் மாதிரி கொண்டு வரீங்க நீங்க சூப்பர் ஸ்டார் போட்டிக்கு. ரைட். நான் அமித்ஷாவினுடைய தமிழகம் வருகை, இதுல ஏதேனும் டெவலப்மெண்ட் இருக்குமா சார்? வேலூர் போறாரு, அதற்கு பிறகு ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கிறாரு, என்ன நடக்க போது? ஏதாவது கூட்டணியை விரிவுபடுத்த போறாங்களா? அமித்ஷா முயற்சி பண்றாரு, எஃபர்ட்ஸ் நெவர் ஃபெயில்னு தன்னோட முயற்சிகளை போடுறாரு. அதுல அண்ணாமலை விஷயத்துல அவசரப்பட்டுட்டாருங்கிற ஒரு கருத்து ஒட்டுமொத்த தமிழக பாஜக ஓட்டர்ஸ் மத்தியிலே இருந்தது. பாஜக தொண்டர்கள் அமித்ஷாவே அதை செய்யும் போது அவங்களால அதை ஓங்கி சொல்ல முடியல. ஆனா அமித்ஷா மதுரைக்கு வந்த கூட்டத்தில் ஒட்டுமொத்த தமிழக பாஜகவும் 18 விழுக்காடு வாக்குக்கான ஹீரோவா அண்ணாமலை தான் நிற்கிறாருங்கிறத அமித்ஷாவே கண்ணில் தெரியும்படியா அவங்க அதை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டாங்க. சரி, இந்த சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய சமர்த்தர். அவர் நாம் தமிழர் சீமான ஆர்டி டீம், பிஎம்ஓ, அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா, 18-8 ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா. சீமான் ஒத்துக்கல்ல, 214 தான் நிற்கிறாரு. ஒருவேளை ஆர்டி டீம் அதை கன்வின்ஸ் பண்ணி நடத்திட்டாங்கன்னா நாம ஒரு 150 தொகுதியில் 3வது போய் டெபாசிட் இழந்துருவோம்னு எடப்பாடி பழனிசாமி என்டிஏக்குள்ள வந்துட்டாரு. சீட் ஷேரிங் முடியல. ஓகே, அவருக்கு இங்க தமிழக பாஜக தலைவர்கள் மத்தியில் அமித்ஷா கிட்ட நம்ம எடப்பாடி கூட கூட்டணி போகலன்னா எடப்பாடி விஜயம் சேர்ந்து பிஜேபியை இரலவெண்ட் ஆக்கிடுவாங்கன்னு அண்ணாமலையை தவிர மற்ற எல்லா பாஜக தலைவர்களும் தெளிவா சொல்லிட்டாங்க. அதுவும் அதை சைடுன்னு சொல்லணும் இல்ல, தமிழிசை, நயினாரு, வானதி சீனிவாசன் எல்லாருமே பல நிரூபிக்காத விஜய்க்கு எங்க அண்ணன் திருநாவுக்கரசு அண்ணன் மாதிரி புத்திபூர்வமா அவங்களுக்கு பார்க்க தெரியல, முட்டாள்தனமா பார்த்து சொல்லிட்டாங்க. சரி. ஸோ தலைமை டக்குன்னு எடப்பாடி கூட கைகோர்த்துட்டாங்க. எடப்பாடியும் நிஜ சீமானுக்கு பயந்து எடப்பாடி பாஜக கூடயும், கற்பனை விஜய்க்கு
பாஜக காரங்க அந்த கற்பனை விஜய தமிழிசை நயினார் வானதி எல்லாம் தூக்கி பேசினால பாஜக தலைமையும் எடப்பாடி கூட கை கோர்த்துட்டாங்க. இப்ப யாருக்கு என்ன லாபம்னு சீட் ஷேரிங் வேணும். ஓகே, சீட் ஷேரிங்ல அமித்ஷா வந்து 18-23 இண்டிகேஷன் காட்டிட்டு போயிட்டாரு. ஆனா அதை மாநில தலைவர்கள் சகோதரர் நயினார் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிடுவாராங்கிறதுல எனக்கே டவுட்டா இருக்குது. நயினார் அதுதான் இப்ப கிரவுண்ட் ரியாலிட்டி. நயினார் ஒரு நல்ல சகோதரர், அது வேற விஷயம், நமக்கு சகோதரர் தான். பட் அவர் இதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிடுவாராங்கிறதுல எனக்கே டவுட்டா இருக்குது. ஆமா, பழைய 30 சீட்டுக்குள்ளாரே நிறுத்திடுவாங்களோன்ற டவுட் உங்களுக்கு ஹெவியா இருக்கு. கரெக்ட், ஹெவியா இருக்குது. அப்போ அண்ணாமலை அதுக்கு வேணும். 2:1 நம்ம தான் சொல்றோம். இல்ல, அண்ணாமலையோட ரோல் நான் கடந்த பேட்டிலே சொன்னேன், இதுல கிடையாது, இதுல உண்மையா கிடையாது. ஏன்னா எடப்பாடிக்கு பிடிக்காத, எடப்பாடிக்கு விரும்பாத தலைவர்களை தான் சந்தித்து கொண்டே இருக்கிறார் திரு அண்ணாமலை. இதை எப்படி அதிமுக ரசிக்கும்? முதல்ல எடப்பாடி 41% தெளிவா சொல்லிட்டாரு. அமித்ஷா 18+23 சொன்னாரு. எடப்பாடி 41 கணக்கே சொல்லிட்டாரு. அந்த கணக்குக்குள்ள ஓபிஎஸும் டிடிவி இருக்கிறாங்க. அந்த கணக்குக்குள்ள, மற்றபடி எடப்பாடி கணக்குக்குள்ள ஓபிஎஸ் டிடிவி இல்ல, கண்டிப்பா இல்ல. அது நான் முதல்ல சொல்லிட்டேன். அது இல்லவே இல்ல. அது சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி எடப்பாடி கணக்குக்குள்ள 100% இல்ல. சரி, நம்ம அரசியல்வாதி தன் லாபத்துக்கு தானே பண்ணுவான். எம்ஜிஆர் தெருக்கல்ல ஜாதி பேர் இல்லைன்னு சொல்றது மக்களத்துல எம்ஜிஆருக்கு லாபம். பசுமன் முத்துராமலிங்க தேவர் மாவட்டத்துக்கு வைக்கிறது பேக்கிங் கம்யூனிட்டி பண்ணக்கூடிய ஜெயலலிதாவுக்கு அந்த கம்யூனிட்டியை பேக்கிங் கம்யூனிட்டி ஆக்குறதுல லாபம். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் கிட்ட வரவிடாம தள்ளுறதுதான் அவருக்கு உள்கட்சி அரசியல்ல அவருக்கு லாபம். ஆனா எடப்பாடி 18-23 சொன்னார், 18-23 அமித்ஷா சொன்னார், எடப்பாடி 41 சொன்னார். இப்ப அந்த 11.4 பாஜக அண்ணாமலை எடுத்த வாக்குக்கு 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வாங்கணும். அது பிஎம்ஓட்ட நாங்க கொடுத்த அந்த கருத்தை ஆடிடிஎம் கருத்து கரெக்டுங்கிறத குருமூர்த்தியும் சொல்லிட்டாரு. பைனான்ஸ் மினிஸ்ட்ரி சைட்ல இருந்தும் அமைச்சர் வந்து நம்ம பலத்துக்குரிய சீட்டு வாங்கணுங்கிற எண்ண ஓட்டத்துல தான் அவங்களும் இருக்காங்க. தமிழ்நாடு அஃபேர்ல அவங்க தலையிடுறாங்க. நம்ம கட்சி பெருசா காட்டணுங்கிறதுல அவங்களும் உறுதியா இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துக்குள்ள இந்த சீட்டு வாங்கலைன்னா 24ல பிஜேபியை டிச் பண்ணி மோடியை கலத்தி விட்ட மாதிரி 29 கலத்தி விட்டுருவாரு. மோடி 29 இவர்கிட்ட ஏமாந்துடக்கூடாதுங்கிறது தான் நாங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு அந்த ஃபைட்டுக்கு தமிழ்நாட்டு பாஜகவின் முகமாக மீண்டும் சொல்றேன், அண்ணாமலை ஆர்மி ஐடி பாஜக ஐடி விங்கோட பெருசு. தமிழிசை அம்மையார் போன்றவங்கலாம் இதை மனச்சாட்சிக்கு தெரியும் அவங்களுக்கு. ஸோ அந்த அண்ணாமலையை டெல்லி பாஜக பயன்படுத்துறாங்க. இது வந்து ஒரு டெட்லாக் இருக்குது. எடப்பாடியும் ரஃப் அண்ட் டஃப்பான ஆளு இல்ல. அண்ணாமலையுடைய கடைசி பேட்டி கோயம்புத்தூர்ல கொடுத்தாருல, ஏபி முருகானந்தம் உட்காந்துருந்தாங்க பக்கத்துல. அந்த பிரஸ் மீட்ல நீங்க தெளிவா பாத்தீங்கன்னா நான் பேசுறது பிரதிபலிக்குன்னு சொல்ல வாரீங்க, அப்படிதானே? ஆமா, நான் சொன்னது அது நடக்கும் பாருங்க. அதாவது அங்க எடப்பாடி தான் முக்கியம். அவர் தான் என்டிஏவினுடைய தமிழ்நாட்டின் தலைமை. அண்ணன் எடப்பாடி பழனிசாமின்னு கூட சொல்லலன்னு நினைக்கிறேன். அண்ணன் எடப்பாடி பழனிசாமின்னே சொல்லிட்டாரு திரு அண்ணாமலை அதுலயுமே. ஆனா அண்ணன் நயினார்ன்றாரு. அதுல பாத்தீங்கன்னா அப்போ பெரிய அளவுக்கு பலம் வாய்ந்தவராக எடப்பாடிய அங்க ஏதோ டெல்லியில மெசேஜ் கொடுத்துருக்காங்க அண்ணாமலைக்கு. அதே வேளையில சகோதரர் நயினார் எங்க ஆளு, அண்ணாமலை எங்க ஆளு. நீங்க நயினார் வெர்சஸ் அண்ணாமலைன்னு ஒரு தேவையில்லாத ஒன்றை பண்ணி எடப்பாடி குளிர் காயக்கூடிய அளவுக்கு குரங்கு அப்பத்தை பங்கு வச்ச கதையாட்டு எடப்பாடி ஷீட் ஷேரிங்ல ஜெயித்ராத அளவுக்கு அண்ணன் நயினார்னு ரொம்ப புரூடண்டா சகோதரர் நயினார அண்ணாமலை பேசுறது பாராட்ட. எடப்பாடி ரெண்டு பேரும் இரட்டை குழல் துப்பாக்கியா இருந்து அண்ணாமலை நயினாரும் இருந்து 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வாங்கணும். அதை நயினாரை மட்டும் விட்டா முடியாது, அண்ணாமலையும் வேணும். பட் ஆனா அந்த ரோல்ல அண்ணாமலை இல்லைன்றதை நான் மீண்டும் பதிவு பண்றேன். ஏன்னா அண்ணன் நயினார்னு சொல்லி இவரை பலப்படுத்துறாரு. யார நயினார நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் எடப்பாடி கிட்ட அதிக சீட்டு வாங்க முடியும்னு மெசேஜ் சொல்றாரு அண்ணாமலை. ஆனா அந்த இடத்துல அவங்க 2 பேரை விட எனக்கு எடப்பாடி தான் முக்கியம், ஏன்னா எடப்பாடியை முதல்வர் ஆக்கினாதான் நான் இதுல ஒரு பொசிஷன் பண்ண முடியும்னு நயினார் அந்த ரூட்ல போற மாதிரி உங்களுக்கு தெரியலையா? மாநில தலைவராக இருக்கிறாரு, அவர் காலத்தில் அதிக சீட்டு வாங்கணும்னு தான் அவர் நினைப்பாரு. அதனால அவரை பற்றிய இந்த அவதூறான விமர்சனங்கள் தேவையில்லை. ஒருவேளையில் அவங்க வின்னபிள் சீட்டுங்கிற இதில் பாயிண்ட்ல நயினார் போகலாம் கட்சி நன்மைக்காக. நான் எடப்பாடியை வச்சு சீட்டு ஜெயிக்கிறதே கஷ்டங்கிறத தான் மோடிக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறேன். காரணம், எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ஊண்டுகோலா கொண்டு, சினிமாவுக்கு ரஜினியை ஊண்டுகோலா கொண்டு எடுத்த சகோதரர் விஜய் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ஊண்டுகோலா எடுத்து செங்கோட்டை அண்ணன் மூலமா எம்ஜிஆர் புகழை, அவினாசி அத்திக்கடவுல எம்ஜிஆர் புகழை இன்ட்ரீட் பண்ணிட்டு தன்னை முன்னெடுத்தின எடப்பாடியை பழி வாங்கிறதுக்கு செங்கோட்டையன் இருக்கிறாரு. இது கேப்டன் விஜயகாந்த் நிறுத்தின வேட்பாளர்களுக்கு தான் 2006 ஜெயலலிதா ஜே ஃபிலிம் சிட்டின்னு வச்சு எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டி வைக்காதனால எம்ஜிஆர் தொண்டர்கள் ஆர்.எம். வீரப்பன் அனுதாபிகள் எல்லாம் அவங்க வந்து அந்த வாக்குகளை வந்து விசிகாவுக்கும்
மதிமுகவுக்கும் போடாமல் ஸ்ரீபெரும்புதூர், உளுந்தூர்பேட்டை, முகையூர் 20 விழுக்காடுக்கு மேலே கேப்டன் விஜயகாந்துக்கு கேண்டிடேட் எடுத்தாங்க. அந்த மாதிரி பாஜக இருக்கிற தொகுதிகளில் எம்ஜிஆர் பக்தர்கள் ஓட்டு விஜய் செங்கோட்டையன் அந்த காம்பினேஷனில் பாஜகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் தோல்வியடைவதற்குள்ள வாய்ப்புகளும் இருக்குது. எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டியும் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியும் ரொம்ப மோசங்கிறத நாம் டெல்லி தலைமைக்கு சொல்லியிருக்கோம். குறிப்பாக கடலூரில் வந்து விழுப்புரம் சிதம்பரத்தில் சிவி சண்முகத்தோட செல்வாக்கால எடப்பாடி தான் 10.5 தான் 36 விழுக்காடு எடுத்த ரெட்டையில் கடலூரில் 10 விழுக்காடு ஓட்டுகிட்ட குறைவு. ஸோ தேமுதிகவே எடப்பாடியை நம்பி ஜெயிக்க முடியாது, சீட் கன்வெர்ட் ஆகாதுன்னு அவங்க எதிர் திசையில் நிற்கும் போது பாஜகவும் சீட் கன்வெர்ட் ஆகாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பலத்துக்குரிய சீட்டை வாங்கணுங்கிறது தான் பாஜக தலைமைக்கு எங்கள் கருத்து. அண்ணாமலை வெளிப்படையாக சொல்லலைனாலும் இதை வந்து ரிப்போர்ட் பண்ணியிருப்பாரு, கட்சி தலைமைக்குள்ள அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருப்பாருன்னு தான் நான் உறுதியாக நம்புறேன். திரு சி.வி. சண்முகம் பொதுக்குழுவில் பேசும்போது துரோகிகள் சிலர் உள்ளாடி இருந்தே நம்மளை வந்து வீழ்த்த வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு யாரையோ சொல்றாரு. யார் அந்த இப்போ சில அரசியல் புரோக்கர்கள்னு சொல்றாரு, துரோகிகள்ன்றாரு, யாரை சொல்றாரு? என்னென்னலாம் புரோக்கர்னு சொல்ல மாட்டார். நாங்கள் சிங்கம் மறைஞ்சிருந்து சண்டை போட்டதை எவரும் பார்த்துருக்க முடியாது. நேருக்கு நேரம் தான் சண்டை, எல்லா அடியும் எல்லா குத்து நெஞ்சில தான், கூடவே இருந்து கருத்தியல் குத்து தான். நாங்கள் வந்து கூடவே பின்னாடி எல்லாம் பண்ணக்கூடியது. நிறைய மறைஞ்சிருந்து சண்டை போட்டதை பார்த்துருக்க முடியாது யாரும். இவர் சசிகலா குடும்பத்து 7 கட்ட 8 கட்ட அடியாள்கள்கிட்ட வேண்டாம், தவறான வார்த்தைகள் வேண்டாம், 7 கட்ட 8 கட்ட அடியாள்கள்கிட்ட கெஞ்சி கூத்தாடி அது வேணா புரிச்சுடுங்க. பிந்தி பிளாங்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு போட்டுடுங்க. இருந்த டைம்ல சசிகலா சிஎம் ஆக முடியாது, கவர்னர் வரமாட்டாரு, ஆகஸ்ட் 15 விடுதலை இல்லை, மோடிஜி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ள சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னு இவங்கெல்லாம் சசிகலா தான் சிஎம்னு காலில் விழுந்து கடந்த காலகட்டத்தில் நேரடியாக வர முடியாதுன்னு அது ஹிண்டு ராம் சந்தாலியா எங்கள் தினத்தந்தி பாலசுப்ரமணியத்தெல்லாம் சசிகலாட்ட பூச்சண்டி கொடுத்த போது இந்த எடப்பாடி பழனிசாமி சி.வி. சண்முகம்லாம் அம்மா அம்மான்னு ஜெயலலிதா இல்லை சசிகலா தான் அம்மானி காலில் விழுந்த போது கவர்னர் வரமாட்டார், பதவியேற்பு நடக்காதுன்னு முகங்காட்டி சொன்னவங்க. அதனால எங்களை சொல்ல மாட்டார். அந்த இதை உள்ளார இருந்தே சொல்றாரு. அவர் இன்னொன்னு சொல்றேன், அவர் ஆடிட்டர் குருமூர்த்தி சத்யன் குருமூர்த்தியை சொல்லலாம். அதுக்கும் சி.வி. சண்முகத்துக்கு ஒரு வைக்கிறேன். என் சகோதரர் நண்பர் ராதாலாம் எனக்கு தெரிஞ்சவர் தான், அவருக்கு அண்ணன். ஒரு கேள்வி வைக்கிறேன், உங்க எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதல்வர் ஆன பிறகு குருமூர்த்தி காலில் வந்து விழுந்தாரா இல்லையான்னு கேட்டு சொல்லுங்க சி.வி. சண்முகம். இதை கேட்டு சொல்லிட்டு வாங்க. நாங்க குருமூர்த்தியை முரண்பட்டோம் சசிகலா விஷயத்துல, வெளிப்படையா தான் முரண்பட்டோம். இன்னைக்கு நாங்க முரண்பட்டு ஜெயித்ததை அப்படி போல அப்படி போய் நிக்கல. அந்த மாதிரி அவரு குருமூர்த்தியே அவருடைய பேட்டியில சொல்றாரு இல்ல, எடப்பாடி வந்து நமக்கு செட் ஆக மாட்டாருன்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. அப்படின்னா அவர் உடன்படல, இறங்கி வரலன்றதுதான் அர்த்தம். நீங்க ஏதோ புது கதையை சொல்றீங்க. புது கதையா இல்லையாங்கிறது சம்பந்தப்பட்டவங்க மறுக்கணும். இல்ல, எடப்பாடி அப்படி இறங்கி போல. குருமூர்த்திக்கும் எடப்பாடிக்கும் எழுதி வச்சா கூட எட்டாது. அது வந்து எனக்கே தெரியும். நான் அதை தெரிஞ்சு வச்சதுனால தான் நான் அந்த கேள்வியை ஓகே இது இப்படியே போட்டு சம்பந்தப்பட்டவங்க கண்டிப்பா போனா அப்படியே மெயின்டைன் போறாங்களா மறுக்கிறாங்களான்னு பாத்துறோம். இப்போ ஒரே தராசு தட்டுல தான் வைக்கிறாரு. உங்களையும் குருமூர்த்தியும் ஒரே மாதிரி தான் பாக்குறாரு எடப்பாடி பழனிசாமி. அதையும் நான் சொல்றேன். யாரை சொல்றாரு அவரு? யாரை குறிப்பிட்டு சொல்றாரு? குருமூர்த்தியை தான் சொல்றாரு. குருமூர்த்தியை சொல்றாரு. குருமூர்த்தி கூடவே இருந்து ஒன்னும் அவருக்கும் ஏடிஎம்கேவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? அப்ப யாரை சொல்றாரு? கே.பி. முனுசாமியை சொல்றாரு. அண்ணாமலையை சொல்றாரோ? அண்ணாமலை கூட இல்லையே. அண்ணாமலை தெளிவா தலைவர் பதவியில இல்ல, அவர் தெளிவா தானே ஓப்பனா தானே அவரோட கருத்தையும் சொல்றாரு. கே.பி. முனுசாமியை உள்ளெதிரியை சொல்றாரோ? ரைட். இப்போ தேர்தல் நெருங்கி வருது. இன்னும் ஒரு 100 நாட்கள்ல நமக்கு தேதி அறிவிப்பெல்லாம் வந்துடும் சார். அமித்ஷாவினுடைய இந்த திங்கட்கிழமை வருகை 15ஆம் தேதி வருகையில ஏதேனும் கூட்டணி இன்னும் விரிவுபடுத்துவதற்கான டெவலப்மெண்ட் ஏதாவது சின்னதா நடக்குமா? வாய்ப்புகள் இருக்கா? அரசியல் கட்சிகள் தங்கள் லாபத்துக்கு தான் அரசியலை பண்ணுவாங்க. தங்களுக்கு லாபம் வரக்கூடிய அளவுக்கு அவங்க நம்பிட்டாங்கன்னா வரும், லாபம் இல்லைன்னா உடனே வராது. தோத்துப்போன அணியில் யாருக்கும் பெரிய லாபம் இல்லை. அந்த சூழ்நிலையில் எல்லாரும் தங்களுக்குள்ள பார்கெனிங் பவர் ஏற்றி கடைசியில் தான் வருவாங்க. யார் இப்போ வருவாங்க? தேமுதிக வருவாங்களா? இல்லை சார், ஏதாவது ஒரு திட்டம் இருக்கும்ல. தமிழ்நாட்டை நோக்கி சவால் விட்டார்ல சகோதரி மம்தாவும் திரு ஸ்டாலின் அவர்களும். கொஞ்சம் சரியா இது கவனமா இருங்க, நாங்கள் பீகாரை பிடிச்சிட்டோம், அடுத்து உங்க 2 ஸ்டேட் தான் அமித்ஷா சவால் விட்டாரா? இவங்களுக்கும் தெரியும் பீகாரில் பார்லிமெண்ட்லையும் ஜெயித்தாங்க, பீகாரில் என்டிஏ கவர்மெண்ட் தான் இருந்துங்கிறதும் தெரியும். இங்கே பார்லிமெண்ட்லையும் தோத்தாங்க, இங்கே ஸ்டாலின் கவர்மெண்ட் தான் இருக்குது, மம்தா கவர்மெண்ட் தான் அங்கே இருந்துகிட்டு இருக்கு. சட்டமன்றத்திலையும் பார்லிமெண்ட்லையும் சோகால்டு இந்தி கூட்டணி தான் ஜெயித்திருக்கிறது இவங்களுக்கும் தெரியும். பட் அட்டம் பண்ணுறதுல தப்பு இல்லை. அமித்ஷா தன் முயற்சிகளை பண்ணுறாரு. பட் வரக்கூடியவன் தனக்கு என்ன லாபம்னு பார்த்தா வருவான். ஏன் எடப்பாடி பழனிசாமியே 12 சீட்டு அண்ணாமலை கேட்கும்போது 6 சீட்டுக்கு மேலே தர முடியாதுன்னு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்லிமெண்ட்லேயே கூட்டணியை முடிச்சுட்டு போனார. சரி, அப்போ வேற எங்கேயும் இடம் இல்லை, இருக்கிற இடம் இங்கே தான் வழி அப்படி நினைக்கிறவங்க தான் வருவாங்க. அல்லது விஜயை காட்டி அன்புமணி பேரம் பேசுவார், செங்கோட்டையன் விஜய்
அன்புமணி பேரம் பேசுவாங்க. ஜான் ஆரோக்கியசாமி தான் மாற்றம் முன்னேற்ற அன்புமணியை 5.5% ஓட்டு எடுக்க வச்சவர். அவர் அன்புமணியை முன்னிறுத்தி தான் எடுத்தார். அந்த ஓட்டு அன்புமணிக்கு விழுந்த ஓட்டு தான். ஆனால் நாங்கள் பெண்ணகரத்தில் எங்கள் ஸ்ட்ராட்டஜியில் ஜான் ஆரோக்கியசாமிக்கு சிஎம் கேண்டிடேட்டை தோக்கடித்தோம். அதே சேலஞ்சை இப்பவும் விட்டுருக்கோம். ஓகே, பட்டு விஜய் கூட இருக்கிறாரு, அன்புமணிக்கு வேண்டியவர். விஜய் அன்புமணி கூட்டணி ஆப்ஷனை அவங்க உருவாக்க நினைக்கலாம். பிரேமலதா அம்மையார் திமுக ஆப்ஷனை அவைல் பண்ண நினைக்கலாம். ஸோ வந்தால் உடனே முடிஞ்சிரும்னு சொல்கிறதுக்கு இல்லைல்ல. எப்போ ஒரு வடிவம் பெறும் என்டிஏ கூட்டணி வடிவம் பெறுவதற்கான வாய்ப்புகளை எப்போது ஏற்படுத்த போறாங்க? அமித்ஷா அதற்கான பிளான்ல இல்லைன்னு சொல்ல வரீங்களா நீங்க? ஏன்னா இது தொடர்ச்சியா தோல்வி அடைந்ததுன்னு நீங்க சொல்றீங்க. தோல்வி அடைஞ்சாலும் அப்புறம் என்ன ஒரு சம்பிரதாயத்துக்கு தேர்தலை ஃபேஸ் பண்ண போறாங்க தமிழ்நாட்டுல? மேக்சிமம் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும். எடப்பாடியை முன்னிறுத்தியும் ஜெயிக்க முடியாது, எடப்பாடி இல்லாமலும் ஜெயிக்க முடியாது. தேஜஸ்வி யாதவ் கூட்டணிக்கு, காங்கிரஸ் கூட்டணிக்கு முஸ்லீம் யாதவ் தவிர மற்றவங்க சரியா ஓட்டு போடலை. ஏன்னா அவங்களுக்கு லாபம் இல்லைங்கிற மாதிரி. எடப்பாடியை முன்னிறுத்தினா வன்னியர் வெள்ளாள கொன்ற தவிர மற்ற ஜாதிக்கு லாபம் இல்லைன்னு நான் பெனிஃபிஷரி காசு. இதெல்லாம் தெரிஞ்சுதான் சார் கூட்டணி வச்சாங்க. நான் அடுத்த கட்டம் என்ன நடக்குதுன்னு நான் ஜனவரி பிப்ரவரியில் என்ன நடக்குன்னு உங்ககிட்ட கேட்டுங்கிறேன். நீங்க பழைய கதையே சொல்லுங்கிறீங்க. இது இன்னைக்கும் அப்படி நிலைச்சு நிற்குது. நீர் பூத்த நெருப்பா இருக்குது. நாங்க ஒரு தீக்குச்சியை கொளுத்தி போட்டா கொழுந்து விட்டு எரியும். எல்லா ஜாதிக்காரனும் பெரியார் தொண்டர்கிட்ட வரலப்பா, சமூக நீதிக்காக பெரியார் தொண்டர்கள்ட்ட வரலப்பா, இந்துக்களின் தலைவர் தாண்டிங்கனார தொண்டர்கிட்ட வராங்கப்பா. எல்லா ஜாதியும் அவங்க எல்லாம் கதறாங்கப்பா. அந்த உணர்வு இருக்கு. நாங்க களத்துக்கு போனோம்னா கதையே வேற. நாங்க அந்த இடத்துக்குள்ள 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இது சாத்தியமா சார்? நீங்க கடைசியா இதுல தோத்துருவீங்களோன்னு எனக்கு டவுட்டா இருக்குது. அண்ணாமலையும் தோத்துருவாரு, நீங்களும் தோத்துருவீங்க போல தெரியுது. நான் அதுக்கு தான் முன்கூட்டியே அலாட்டா சொல்றேன். மோடி 29 தோத்துறக்கூடாதுங்கிறதுக்காக ரவீந்திரன் துரைசாமி தியாகம் பண்ணி தான் இந்த 2:1ங்கிறத ப்ரொமோட் பண்ணி ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறான். மோடி 29 தமிழ்நாட்டுக்குள்ள தோத்துறக்கூடாது. 26 அதுக்கு என்ன முடியுமோ அதை நான் செய்வேன். அது 21 மாதிரி கடவுளர் இருந்தா அதுவும் ஜெயிக்கும். நிறைய விஷயங்கள் அமித்ஷாவினுடைய வருகை சும்மா பிசுபிசுத்து போற மாதிரி தான் நீங்க விஷயமா இருக்கிற மாதிரி சொல்றீங்க. ஒன்றும் பெரிய டெவலப்மெண்ட் இருக்காது அப்படின்றது தான் என்னால் புரிஞ்சு முடியுது. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ரவீந்திரன். நன்றி மாதேஷ்.